ஹலோ காய்ஸ், வெல்கம் கீழே குமரன்ஸ் விலாக். திருமலைக்கு வந்துட்டோம். கார் செக்கிங் போயிட்டு இருக்கு. ஆமா, ஃபுல் செக்கிங். பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு செக்கிங் பாருங்க. வெயில் ஓவர். ரொம்ப வெயிலாவும் இருக்கு. மைக் தரவா? ஏதாவது பேசிட்டே இருங்க, அப்பதான் இருக்கட்டும். காய்ஸ், இப்பதான் நம்ம மலைக்கு ஏறிட்டு இருக்கோம், திருமலைக்கு ஏறிட்டு இருக்கோம். அதான் இப்ப ரோட பாக்கட்டும் மக்கள். இது வந்து ஒன் வே. இப்படி கூடி போனோம்னா ரிட்டர்ன் இதே பாதையில நம்மளால வர முடியாது. இறங்குறதுக்கு இன்னொரு தனி பாதை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. சோ இங்க வந்து நம்ம லிமிட்டட் ஸ்பீட்ல தான் போகணும். எவ்வளவுப்பா ஸ்பீட் போகணும்? 20. சரி, 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போகணும். நான் கூட ஒரு 40 போலான்னு நினைச்சேன். 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போகணுமா. இது வந்து கேமராலயே நோட் பண்ணிட்டே இருப்பாங்களாம். இந்த வண்டி இப்ப இங்க மலை ஏறி இருக்குன்னா, ஏற ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா, மலை ஏறி அங்க ரீச் ஆகும்போது 40 மினிட்ஸ் ஆயிருக்கணுமா. ஸோ அந்த வேகத்துல மட்டும்தான் நம்ம போகணும். அப்படி இல்லைன்னா கொஸ்டின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லா 2 சைடுமே இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியா தான் இருக்கும். நடுவுல மட்டும் இந்த மாதிரி தார் ரோட் போட்டிருக்காங்க. ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டிருப்பாங்கல்ல. கஷ்டம் தானப்பா மலையில இந்த மாதிரி பாதை அமைக்கிறது. சோ நிறைய பேரோட உழைப்பு வந்து இதுல இருக்கு. அதனாலதான் நம்ம இவ்வளவு 7 மலை ஏறி போய் பகவானை பாக்குறோம். இங்க பாத்தீங்களா இத்தனை கார்ஸ் போகுது. 2 வீலர்லயும் வருவாங்க. லோக்கல்ல இருக்கிறவங்க 2 வீலர்ஸ்லயுமே இங்க வருவாங்க. சோ நம்ம இப்ப கார்ல ஏறி உட்கார்ந்து இப்ப பாதைய பாத்திருப்பீங்கல்ல, இந்த பாதை வழியாதான் நம்ம இப்ப மலைக்கு ஏறிட்டு இருக்கோம். சரியா? இப்ப வந்து செக் பண்றாங்கல்ல, மலையில ஏறுறதுக்கு முன்னாடியே செக்கிங் எல்லாம் நடக்கும். நம்ம என்ன பேக்ல, ஈவன் ஹேண்ட்பேக்ல சப்தகிரி செக்கிங் பாயிண்ட் அப்படின்னு இருக்கு. அதை கிராஸ் பண்ணி தான் நம்ம வரவே முடியும். ஸோ ஈவன் ஹேண்ட்பேக்ல இருந்து நம்ம கார் வரைக்குமே ஃபுல்லா செக் பண்ணிட்டு தான் நம்மள அலோவ் பண்ணுவாங்க. காரை மட்டும் தான் ஸ்கேன் பண்றதுக்கு மிஷின் இல்லை, மற்ற எல்லாத்துக்குமே மிஷின் வச்சிருக்காங்க. முந்தியெல்லாம் கெட்டில், அப்புறம் ஹேர் ட்ரையர் அந்த மாதிரி எல்லாம் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாப்பா, நம்ம கொண்டு வந்திருக்கோம். இல்ல, நம்ம பேக்க ஸ்கேன் பண்ணி தான உள்ள விட்டுவாங்க. சில ஆபீசர் பார்த்தாங்க விட்டுருவாங்க, சிலர் விட்டுருவாங்க. கூலிங் டைம்ல வந்து விட்டுருவாங்க. மத்த வின்டர் சீசன்லனா புடிச்சிட்டாங்க, சம்மர் சீசன்லாம் புடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபைன் போட்டுருவாங்க. ஃபைன் இப்ப தெரியாது. வண்டியில வந்து நீங்க பேர் மாற்றுறதோ இல்ல ஆர்டி ஆபீஸ் கொண்டு போட்டீங்கன்னா அதுல ஃபைன் இருக்கும். எப்படி போட்டிருப்பாங்க, ஆந்திர பிரதேச போட்டு கெட்டில் எலக்ட்ரிக் வயர் போட்டு இல்ல கெட்டில் போட்டிருப்பாங்க. 1550 ரூபா ஃபைன். இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு யாருக்கு தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன். வீட்டுக்கார செஞ்ச வேலை அது. இல்ல, மார்னிங் என்னால பிளாக் காஃபி குடிக்காம இருக்கவே முடியாது. சோ அந்த பர்பஸ்க்காக கெட்டில் எடுத்து போடுறதுதான். இதுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கோம். பட் இங்க செக்கிங் சொல்லல. ஆனா அன்னைக்குன்னு பார்த்தா அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் எங்களுக்கு தெரியும் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கேனும் பண்ணிட்டாங்க. ஸ்கேன் பண்ணி அப்ப அத மேல கொண்டுட்டு போக விடல எங்களுக்கு. அந்த சப்தகிரி செக்கிங் பாயிண்ட்லயே வந்து ஒரு கிளாக் ரூம் மாதிரி வச்சிருக்காங்க. அங்க ஜஸ்ட் எங்க கெட்டில வாங்கி வச்சுட்டாங்க. போகும்போது கரெக்டா ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஆனா ஃபைன் எல்லாம் போட்டிருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு தடவை ஆர்டிஓ ஆபீஸ்க்கு போயிருந்தப்பதான் இந்த மாதிரி காருக்கு வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போயிருந்தேன். அப்பதான் ஃபைன் கொடுங்க. 1550 நினைக்கிறேன். 50 ரூபீஸ். இலக்கியிலேயே ரோட்ல போகலாம் நோட் பார்க்கிங் கூட 100 ரூபாய் 500 தான். என் பொண்டாட்டி கில்லி மாதிரி ஒரு பிளாக் காஃபி ஒரு பிளாக் காஃபி வந்து வெறும் 10 ரூபா தான். என் பொண்டாட்டி 1550 ரூபா. நான் யாருன்னு தெரிஞ்சா நீ மிரண்டிடுவேன். எங்க அப்பா 1997லயே 3 அம்பாசிடர் கார் வச்சிருந்தாரு. கெட்டிலே வாங்கிடலாம். கெட்டிலே 2 கெட்டில் வாங்கிடலாங்க. அது தெரியாது எங்களுக்கு. இல்ல, அது ரூல்ஸ் கிடையாதுன்னா கண்டிப்பா கொண்டு வந்திருக்க மாட்டோம். அது எங்களுக்கு தெரியல. இவங்க அலோவ் பண்ணிட்டே இருந்தோடனே நாங்க கொண்டு போயிட்டோம். அதனால நீங்களும் அந்த தப்ப வந்து பண்ணாதீங்க. இப்ப வந்து நம்ம மூவ் ஆயிட்டு இருக்கோமா. இப்போ அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் என்னென்னலாம் இருக்க கூடாதுப்பா. கார் எல்லாம் செக் பண்ணுவாங்கல்ல, அந்த யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில்ஸ் மட்டும் இருக்க கூடாது. அது சிகரெட் போட்டு வாங்கி குடிக்கிறோம்ல பிளாஸ்டிக் பாட்டில், அதெல்லாம் அலௌட்.
இந்த 100 அந்த அந்த பாட்டுல அலோடு. நான் சொன்னது சிகரெட்டு, கணேஷ், அந்த கான்ஸ், அந்த மாதிரி வந்து லிக்கர்ஸ் நாட் அலோடு. ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலௌட், நான் வெஜஸ் நாட் அலௌட். ஆமா ஆமா, நம்ம வந்து இப்ப ப்ரீ அதே புக்கிங் மாதிரி பண்ணி போயிட்டு இருக்கோம். கட்சி கோடி நாட் அலோடு. அதே மாதிரி இந்த சாமியார்கள் வண்டி இந்த பின்னாடி சித்தர்கள்லாம் நம்ம வச்சிருப்போம்ல, போட்டோஸ் எல்லாம் வச்சிருப்போம்ல, சோ அதெல்லாம் மலை ஏறும்போது ஒரு 70% ஆஃப் போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து இதெல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. கார் ஒரு சிலர் ஓகேன்னு நம்மள லீவ் காருக்கு பின்னாடி அறா ஓடுறான்னு சொல்லி ஒரு வசனம் போடக்கூடாது. இருந்தாலும் ஸ்டிக்கர் கிளிக்க சொல்லிடுவாங்க. சரியா? அதனால வண்டியில நேம் மட்டும்தான். அது தமிழ்ல தெரியுற மாதிரி எழுதணும், புரியாத மாதிரி எழுதக்கூடாது. புரியாத மாதிரி தான் கிளிக்க சொல்லிடுவான். ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. என் பேரே கிளிக்க சொல்லிட்டான். அப்புறம் சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு பேரு, என் ஃப்ரெண்டு அடிச்சு விட்ட மாதிரி என் பையன் பேரு சொல்லிட்டேன். அதனால நீங்க வாட்டுக்கு போட்டுறாதீங்க, தடா புடான்னு சொல்லி வசனத்தை எழுதிடாதீங்க. அதனால பார்த்து வாங்க. திருப்பதிக்கு மலை மேல வந்தாலும் ஓரத்துல படுக்க குரங்க காட்டுறேன், ஃபீட்லாம் பண்ணுவோம். அதுக்கு சாப்பிடும், நல்லா சாப்பிடும் அந்த குரங்குலாம். அதுக்கு ஏதோ குரங்கோட பேர் என்ன, மூஞ்சி மட்டும் கருப்பா இருக்குமே, கருப்பு குரங்கு இல்லப்பா, நமக்கு ஒண்ணுமே தெரியல பாருங்க, மறந்துட்டோம். இது பத்தினா பேசவே இல்லைல்ல. இப்படிதான் எல்லாமே படிச்சது பூரா மறந்துரும் போல. நான் படிச்சு அவனோட பேசிக்கிட்டு இருக்கவே மறந்து போச்சு. சரி, நான் இங்க குரங்கு வரும்பா, அதுக்கு பேர் குரங்கு தான். அது என்ன வகை குரங்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, சரியா? கருப்பு குரங்கு. அப்புறம் மேல வந்து வேற என்னப்பா அலோடு இல்ல. உள்ள சாமி கும்பிட போகும்போது கண்டிப்பா நம்ம அந்த இப்ப நாங்க 300 ரூபாய் டிக்கெட்ல தான் புக் பண்ணி போறோம். சோ அந்த டோக்கன் கண்டிப்பா கம்பல்சரி நம்ம கையில இருக்கணும். அண்ட் ஒவ்வொருத்தருடைய ஆதார் கார்டு இருக்கணும். யாரு கையில ஒரு சில நேரம் முன்னாடி விட்டுருவாங்க, பின்னாடி விட்டுருவாங்க, அந்த பிரச்சனை எல்லாம் வரும். உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட டிக்கெட்டை நீங்க கையில வச்சுக்கோங்க. ஹஸ்பண்ட் கூட வந்திருக்கீங்க, ஒய்ஃப் கூட வந்திருக்கீங்கன்னா அவங்களோட ஆதார் கார்டு, அவங்களோட டிக்கெட்டை அவங்க கையிலேயே கொடுத்துருங்க. சோ லைன் முன்ன பின்ன வந்தாலும் அவரவர் கையில டிக்கெட்ஸும் இருக்கும், ஆதார் கார்ட்ஸும் இருக்கும். ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. எங்க அக்கா ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபேமிலியோட உள்ள போனாங்க, இவ மட்டும் தனியா மாட்டிக்கிட்டா, இவ குழந்தையோட. ஆனா இவ கையில ஆதார் கார்டும் இல்ல, டிக்கெட்டும் இல்ல. ஆனா டிக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபேமிலி முன்னாடி போனனால அவளால சாமி தரிசனம் பார்க்க முடியல. சோ அதனால ப்ளீஸ் இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க. உங்க கையில கண்டிப்பா ஆதார் கார்டு அண்ட் டிக்கெட் வந்து கம்பல்சரி இருக்கணும். ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு லட்டு ஃப்ரீ. நீங்க எக்ஸ்ட்ரா வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு லட்டுக்கு 50 rupees பே பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு ஆளுக்கு 7 to 10 லட்டூஸ் வரைக்கும் சீசன் டைம் பொறுத்து தான் கொடுப்பாங்க. கண்டிப்பா 10 லட்டு கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா இங்க ஒவ்வொரு நாளுக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாறிக்கிட்டே தான் இருக்கு. நாங்களும் மாசம் மாசம் வரோம், ஆனா ஒவ்வொரு தடவையும் வேற வேற மாதிரியான ரூல்ஸ் சொல்றாங்க. சில டைம் 4 லட்டு தான் கொடுப்பாங்க. சில டைம் வந்து ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு லட்டு தான், எக்ஸ்ட்ரா லட்டு இந்த தடவை கிடையாது அப்படி சொல்லிடுவாங்க. சோ அதனால யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு மட்டும் பிளான் பண்ணிட்டு நீங்க வாங்க. அதே மாதிரி லட்டு வாங்கணும், பை கொண்டு வந்து. ஆமா, பை வரும்போது கொண்டு வந்துருங்க. ஏன்னா இங்க வாங்கணும்னா பையும் நம்ம காசு கொடுத்துதான் வாங்கணும். அது நம்ம 5 ரூபா தான். ஆனா லைன்ல நிக்கணும், ரொம்ப கூட்டம். ஏன்னா நம்ம தரிசனம் முடிச்சுட்டே ரொம்ப டயர்டா வந்திருப்போம். அப்ப லட்டை கொண்டு போய் வாங்குறதுக்கு பைக்கு ஒரு கியூல நிக்கணும், மறுபடியும் பைய வாங்கிட்டு வந்து லட்டுக்கு ஒரு கியூல நிக்கணும். அப்ப டைமும் வேஸ்ட், ரொம்ப டயர்ட் ஆயிருவோம், கடைசியில நம்ம வெறுத்துருவோம். அதனால பை நீங்க கொண்டு வந்துருங்க. தரிசனம் முடிச்சிட்டீங்களா, ஃபேமிலியா வந்திருக்கீங்கன்னா ஃபேமிலி ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நீங்க போய் லட்டு கவுண்டர்ல போய் லட்டு வாங்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்காரிய சொன்னேன், இந்த இடத்துல லைட்ட போட்டு நில்லுமா, எல்லா இடத்துல லைட்ட போட்டு எல்லா இடத்துல நிக்கவான்னு. அந்த மாதிரி பிள்ளைகிட்ட கேள்வி கூடாதுங்க. தெப்ப குளத்தை பொறுத்த ஒரு லைட்டு போட்டுருக்குன்னா அங்கதான் நிக்கணும். 4 பக்கம் தெப்ப குளம் இருக்குன்னா நான் என்ன பண்ண முடியும்? அதனால சாரி, அந்த மாதிரி எல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. அதே மாதிரி இந்த பூ விற்பாங்க, அழகா இருக்கும், 100 ரூபாய்க்கு வாங்கி தலையில வைப்பாங்க. அதனால நல்லா இருக்கும். ஆனா உள்ள போனோடனே எடுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஒரு சில பேர் தான் ஓகே வச்சுட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. பட் ரூல்ஸ் படி என்ன அப்படின்னா, தலையில பூ வச்சுட்டு போக கூடாது. வச்சுட்டு போனீங்கன்னா சில பேர் ஓகேன்னு விட்டுருவாங்க. ஒரு சில பேர் நீ எடுத்து கீழே வச்சுட்டு இங்கே கீழே போட்டுட்டு தான் நீ உள்ள போகணும்ன்றவாங்க. அப்ப நம்ம தமிழியன்ஸ்க்கு வந்து அது ஒரு சென்டிமெண்டலா இருக்கும். பாவீங்கள பூ எடுத்து கீழே போட சொல்றீங்களேடான்ற மாதிரி. ஆனா அவங்களோட ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும்ல. ஸ்மார்ட் வாட்ச் கேட்ட கூடாது. அந்த கூலிங் கிளாஸ் கூலர்ஸ் எல்லாம் இப்ப வருது பாத்தீங்களா, பிராண்ட் பேர் சொல்ல வேண்டாம். கூலர்ஸ் வந்து இப்போ அந்த வைஃபை கனெக்ஷனோடய வருது.
அந்த மாதிரி கூலர்ஸும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஷர்ட் போடக்கூடாது, பேண்ட் போடக்கூடாது, வேஷ்டி தான் கட்டணும். அப்படி பேண்ட் போடுற மாதிரி, ஆமா பேண்டே போடக்கூடாது, வேஷ்டி தான் கம்பல்சரி. ஏன்னா எங்களுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் வந்து பேண்ட் போட்டு போறாங்க, ஒண்ணுமே சொல்லல. 11வது ஆள் எங்களுக்கு பின்னாடி வரவர் பேண்ட் போட்டு வராரு, ஆனா அவரை உள்ள விட மாட்டாங்க, வேஷ்டி கட்டிட்டு தான் உள்ள வரும். பாவம் அந்த பெரியவர் வந்து மெனக்கட்டு அங்க போய் வேஷ்டி வாங்கிட்டு அதை கட்டிட்டு தான் வந்தாரு. அவருக்கே புரியல, என்ன முன்னாடி போற 10 பேரை விட்டீங்க, என்னைய மட்டும் யாரும் இல்ல எங்க மாமாதான், வேஷ்டி கட்ட யாரும் இல்ல எங்க மாமாதான், பெரியவர் கிடையாது, எங்க மாமாதாங்க, அவர் தான். எல்லாரும் விட்டுட்டாங்க, விட்டுட்டாங்க. அவரை மட்டும் நீங்க நில்லுங்க, நீங்க வேஷ்டி பக்கத்துலயே வேற கடை வேற வச்சிருக்காங்க. அப்புறம் கூத்த கேளுங்க. அவர் என்னன்னா எல்லாரும் போற மாதிரி எங்க மாமா போக மாட்டாரு. என்னன்னா அவரு இதை இப்படி சுத்தி சுத்தி போகும்போது எல்லாரும் பாவம் ஒரு ஆளு சிக்கிட்டான், அன்னைக்கு வேட்டி விக்கிற சரி இப்ப நமக்குடா இன்னைக்கு 100 ரூபாய் சிக்கிருச்சு நமக்கு சொல்லி அந்த ஆளு ஏமாளி மாதிரி இருக்காரு, போட்டு பிள்ளை போட்டா தாண்டா நமக்கு டீ குடிக்க சொல்லிட்டு எங்க மாமா போட்டு 100 ரூபாய் போட்டு தள்ளிட்டாங்க. 100 ரூபா இல்ல 210 ரூபா அந்த வேஷ்டி. 210 காசும் கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாம் ஃபேன்சி போட்டு போறாங்க, நீட்டா போட்டு போறாங்க. எங்க மாமா சுத்தி சுத்தி 100-200 ரூபாய் சொல்லி முடிச்சிட்டாங்க. புது ஷர்ட் புது பேண்ட் எல்லாம் போட்டிருந்தாரு, பேண்ட்டுக்கு மேல கடைசி வேஷ்டியை கட்டிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே பேண்ட் தான் போட்டிருக்காங்க. அப்புறம் அவரும் அந்த வேஷ்டி வழியில் சொல்ல நம்மள பார்த்து அப்படி தெரியுதோ அந்த மாதிரி தாங்க அவரு சுத்தி சுத்தி பார்த்தாரு, சொல்லி முடிச்சிட்டாங்க. அதனாலதான் 200 ரூபாய்க்கு வேட்டி வாங்கி கட்டிட்டு வந்தாரு. அவரு இப்போ அப்படியே பார்த்துட்டே இருந்தாரு, வேட்டி கட்ட தெரியல, ஒண்ணும் கட்ட தெரியல அவருக்கு. பாவம் மேல ரொம்ப கவுண்டர் பண்ணி போட்ட மாதிரி மேல அப்படி போட்டு வந்துட்டாரு, சிவாஜி கணேசன் மாதிரி. ஆமா கடைசி சிவாஜி கணேசன் மாதிரி போட்டு வந்துட்டாரு. வேஷ்டி எல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. அங்க உள்ள அதே மாதிரி நீங்க அங்க போனீங்கன்னா திருப்பதியில போய் நேர தப்பகுளத்துல குளிச்சுட்டு புஷ்கரணியில குளிச்சுட்டு அதே பக்கத்துல புஷ்கரணியில குளிக்கிறதுக்கு 6 மணிக்குள்ள போயிடணும். 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஓப்பன். 6 மணிக்குள்ள ஓப்பன் கிடையாது. நான் 6:05க்கு போயிட்டேன், சட்டக்காடு போட்டேன், நான் குளிச்சே ஆவேன்னு. இவர் குளிச்சே ஆவேன்னு அடம் பிடிக்கிறாரு. இப்போ ஆவாடுக்கு எல்லாத்தையும் கழட்டிட்டு டவுசரம் நிக்க 6:00 வந்து நின்ட்டேன், நான் குளிச்சே ஆவேன் அப்படின்னு குளிக்கிற மாதிரி வந்தாச்சு. அங்க திடீர்னு என்னடா கீழே வரைக்கும் இறங்கிட்டாரு படியில. அப்புறம் குளிக்க கூடாதுன்னு சொன்னோடனே அப்புறம் அங்க இவர மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய பேர்னா ஒரு 10 பேர் இருந்தாங்க, அவங்களும் இந்த மாதிரி குளிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. சரி இருக்கிறவங்களையாவது உள்ள விடுங்கன்னு இவரை பேசினாரு. சண்டைலாம் போடல, பொறுமையா தான் பேசணும். நாங்க வந்துட்டோம், இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்க, இப்ப நாங்க உள்ள இருக்கோம், வெளியவும் வர முடியாது, வெளியில வர்றதுக்கு நாங்க குளிச்சுட்டாத வர்றோம்னு சொல்லிட்டு இவர் பேசினாரு. உடனே அவங்களும் அவர் தெலுங்குல மாட்டினாரு, நான் தமிழ்ல ஒரு மாட்டேன் விடப்பட்டுட்டேன். அப்புறம் போடா அங்க திரும்பினேன், டமார குதிச்சுட்டேன். ஜருகிண்டினா போயாகிட்டு ஜருகிண்டினா டைம் ஆகுது, சாமிக்கு ஆடுனா குளிச்சேன். ஒரே ஜருகண்டி தான், அப்படியே குளிச்சேன். அப்படியே வந்து பக்கத்துல நான் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இந்த மலைக்கு சொந்தக்காரரு யாரே திருப்பதிக்கு வாடகைக்கு விட்டுருக்காருல, ஆக்சுவலா திருப்பதிக்கு இந்த இடம் கிடையாது, திருப்பதி வந்து இந்த வாடகை குத்தைக்கு வந்து இருக்கு. அவர் பேர் என்ன பேர் தெரியுமா? சொல்லு பாப்பா, சொல்லு. நீங்க கேட்டோடே தரல பதிலு. வராகமூர்த்தி தான் இந்த மலையோட ஓனரு. ஆமா, ரெண்டுக்கு வந்தவர் தான் நம்ம பெருமாள். அந்த தெப்பக்குளத்துக்கு எதிர்த்து அவர்தான் அந்த தெப்பத்துல குளிச்சுட்டு சாயந்தரம் 6 மணிக்கு சாமி சுத்தி வரும். பிரசாதம் சுத்தி பார்த்துட்டு நான் ஒரு போட்டோ அனுப்புறேன், நீ பாப்பேன். போட்டோ வீடியோ எல்லாம் அனுப்புறேன், இல்ல பழசு தாலும் உங்களுக்கு அனுப்புறேன். இல்ல இப்ப போயிட்டு நாங்க எடுத்து அடுத்த வீடியோல அட்டாச் பண்றோம். ஏன்னா நாங்க சொன்னோம்ல, பாத்துட்டீங்களா தெரியுதான்னு தெரியலையே. கொடுங்க, பேக் கேமரா வைப்போம். பாத்தீங்களா, நாங்க சொன்ன குரங்கு வந்து இதுதான். பேரை வேற மறந்துட்டோம், என்ன குரங்குன்னு தெரியல. அண்ணே உங்களுக்கு ஞாபகம் இருக்கானே? உங்களுக்கும் ஞாபகம் இல்லையானே? இதுதான் நாங்க. ஆனா ஃபுட் எல்லாம் ஃபீட் பண்ணுவோம், எங்களை கடிக்கலாம் செய்யாது. அதனால நீங்க வந்து வராகமூர்த்தி சுவாமியை கும்பிட்டுட்டு நேர எங்களோட ரூல்ஸ் எப்பயுமே புஷ்பகரையில குளிச்சிருவோம். குளிச்சுட்டு வராகமூர்த்தி சாமி கும்பிட்டு அதை சுத்தி வந்துட்டு நேர கார்ல ஏறி உட்காந்துட்டு நேர சிஆர்ஓ ஆபீஸ் போயிடுவோம். அங்க போய் யார் பேர்ல டிக்கெட் ரூமுக்கு புக் பண்ணிக்கிறோமோ 6 மணிக்கு டு 6 மணி நேரம் டிக்கெட் வெளியிட்டு, இப்போ 6 மணிலேருந்து நைட்டு 12 மணிக்கு எப்போ போனாலும் போய்க்கலாம். 6 மணிக்கு போனோம்னா அங்க போய் ஸ்கேன் பண்ணுவாங்க.
ஸ்கேன் அதே மாதிரி பண்ணிட்டாங்கன்னா 6 to 12, 12 to 6 இதுதான் டிக்கெட்டோட டைமிங் போட்டிருக்கோம். இந்த 6 மணி நேரத்துக்குள்ள நம்ம எப்பனாலும் போய் நாங்க வந்துட்டோம் எங்களுக்கு ரூம் கொடுங்கன்னு கேட்டா கொடுத்துருவாங்க. 6 to 12 டிக்கெட்ல போட்டிருந்து நீங்க 12:05க்கு போனா கூட உங்களுக்கு ரூம் கிடைக்கவே கிடைக்காது. நம்ம பே பண்ணிருப்போம் ஆனாலும் ரூம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு டைமிங் ஆனா நீங்க கெட்டின பணம் நம்ம வந்துடும், அப்பாட்டுக்கு வந்துடும். அமௌண்ட் ரிட்டர்ன் ஆயிடும். நம்ம ரூம் எடுத்துக்கலாம் அமௌண்ட் சேவா பண்ண டிக்கெட்டுக்கு வந்து ரிட்டர்ன் வராது. நீங்க போகலன்னா டிக்கெட் 300 500 அது மட்டும் வராது. ஆனா ரூமுக்கு நீங்க என்ன அமௌண்ட் கட்டிங்களோ அது 1 வீக்ல ரீஃபண்ட். நீங்க இன்னைக்கு 25 வந்தீங்கன்னா வரலன்னா 1 வீக்ல அந்த ரீஃபண்ட் ஆயிரும் உங்களுக்கு. அதே மாதிரி சிஆர் ஆபீஸ்ல போய் நீங்க வந்து ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் 10 நிமிஷத்துல. எங்க ஆபீஸ்க்கு போய் அப்படி ஸ்கேன் பண்ணிட்டு அப்படி வந்துடலாம். வித்தின் செகண்ட்ல ப்ரொசீஜரே முடிஞ்சு போயிடும். வெளியில வந்து ஒரு டீ குடிக்கிற கேப்ல நமக்கு மெசேஜ் வந்துடும். இந்த அது பேர் என்னப்பா? பில்கிரிம்ஸ். ஆமா சரி இல்லையப்பா பில்கிரிம்ஸ் தான். சரி இந்த பில்கிரிம்ஸ்ல வந்து எந்த கெஸ்ட் ஹவுஸ் கிடைக்குதோ அந்த கெஸ்ட் ஹவுஸ் எது அப்படின்றத அவங்க அதுல மெசேஜ் வரும். அப்படி வரலன்னா டவர் எதுவும் கிடைக்கலன்னா 10 நிமிஷம் 15 நிமிஷம் பாருங்க. நீங்களே போய் இந்த மாதிரி வரமாட்டீங்கன்னா மறுபடியும் அவங்க அடிச்சு அந்த 15 நிமிஷம் அவங்களுக்கு ஓகே ஆயிரும். ஓகே ஆகிறவங்களே அவங்களுக்கு இந்த ரூம் சொன்னோடனே நேரம் எங்கள் ரூம் போட்டு உங்களுக்கு தரிசனம் நைட் ஆனால் நைட்டு போங்க, காலையில போங்க, நாளைக்கு மதியம் போனாலும் போங்க. உங்களுக்கு இப்ப மத்தியானம் உங்களுக்கு வந்து புக்கிங் டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது தரிசனம் டைம் வந்து 1 மணிக்குன்னு இருக்கும். ஆனா நம்ம 1 மணிக்கு போகணும்லாம் அவசியம் இல்லை. அன்னைக்கு நைட்டுக்குள்ள நீங்க போய்க்கலாம். சோ வெயில் குறைஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க போய் தரிசனம். ஏன்னா அவ்வளவு சூட்ல நம்மளால இங்க நடக்க முடியாது. அவ்வளவு சூடு இருக்கும். அப்ப அந்த பகல் டைம்ல நடக்க முடியாது. அதனால ஒரு 4 மணி 5 மணிக்கு கூட நீங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். அதே மாதிரி நீங்க ரூம் வந்து 24 hours போட்டிருப்பீங்க. மறுநாள் தங்கினாலும் நீங்க அந்த 24 hours முடியும் போது 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் நான் ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன்னா நீங்க ஜிபே பண்ணி ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா அதுக்கு என்ன ரெண்ட் வந்து 1000 ரூபாயோ அந்த ரூமுக்கு என்ன ரெண்ட் போட்டிருக்காங்களோ அந்த ரெண்டுக்குள்ள காசை கொடுத்துடணும். அடுத்த நாள் எனக்கு அதே ரூம் தான் வேணும் அப்படின்னாலும் மறுபடியும் நமக்கு ஜிபே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனா 3 நாள் தான். அதெல்லாம் பண்ண முடியாது. சிங்கிள் பர்சனா தங்குறதுக்கு நீங்க வேணா விசாரிச்சுக்கிட்டா உங்களுக்கு அன்னைக்கு சீசன் டைம் இல்லைன்னா 1 வீக் ஆகுதோ 4 நாள் 5 நாள் மேக்ஸிமம் வந்து 3 நாள் தங்க விடுவாங்க. சீசன் இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி மாத்துறாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால வயசானவங்களுக்கு வந்து பார்த்து கூலிங் கிளைமேட்னா நம்ம பார்த்தா வர மெடிசின் எல்லாம் தேவைப்படும். கூலிங் டைம்ல அங்க வந்து நீங்க எல்லாமே பாத்ரூம்ல பாத்தீங்கன்னா எல்லா பாத்ரூம்லயும் வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கும், ஹீட்டர் எல்லாமே உண்டு. உங்களுக்கு ஏசி ப்ரொவைட், ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் லிஃப்ட் உண்டு. அதே மாதிரி வாட்டர் வந்து ப்ரொவிஷன் வச்சிருப்பாங்க. ரூம் எல்லாம் பயங்கர ஹைஜீனிக்கா இருக்கும். நீங்க போன சொல்ல முடியாது. அந்த அப்படி ரூமுக்கு போன நம்ம என்ன செய்வாங்க, நம்ம ஆதார் கார்டு எடுப்பாங்க. ஆதார் கார்டு எடுத்து நம்ம டிக்கெட் எங்க புக் பண்ணிக்கிற எந்த ரூம் இருக்கோ அங்க போய் கொடுத்துட்டு அந்த அங்க ஸ்கேன் பண்ணுவாங்க. யார் பேர்ல போட்டிருக்கோம் அவங்க கண்ட ஸ்கேன் பண்ண போது வந்துடும். சாய் கொடுப்பாங்க. அந்த சாயில் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு நம்ம ரூம் போயிட்டு எல்லாம் முடிச்சு வரும்போது ரிட்டர்ன் வரும்போது அதே ப்ராசஸ் தான். எங்கே சாய் வாங்கலாம் அங்கே கொடுத்துருங்களோ, எங்கே டிக்கெட்டு புக் பண்ணீங்களோ அந்த இடத்துல ஸ்கேன் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு வாரத்தில் ரீஃபண்ட் ஆகும் சொல்லி சொல்லிடுவாங்க. நீங்கள் வாட்டுக்கு ஏழ்மலையான கும்பிட்டுட்டு அரோகிற மாதிரி முருகனுக்கு சொன்ன மாதிரி கோவிந்தா கோவிந்தா கும்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துருக்கு. ஆமா. சோ இதுதான் ப்ராசஸ். சோ இந்த வீடியோல நம்ம ப்ராசஸ் மட்டும் பார்த்திருக்கோம். அதாவது நம்ம உள்ள போய் சாமி கும்பிடுறதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மட்டும் நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி இப்ப எல்லாம் கோஆர்ட் செட் வருது. இப்ப நான் போட்டிருக்கிறது கூட கோஆர்ட் செட் தான். ஷால் கொடுக்க மாட்டாங்க நார்மலா. ஆனா நம்ம தரிசனம் பண்றதுக்கு உள்ள போறோம் அப்படின்னா ஷால் மஸ்ட். நீங்க ஷால் என்ன இவங்க ஷால் போட்டு போக சொன்னாங்க, மத்தவங்க ஷால் போடாம தானே போறாங்க. அது வந்து அவங்களோட நல்ல நேரமா இருக்கும், விட்டுருவாங்க. ஆனா ரூல்ஸ்ன்னு ஒண்ணு ஃபாலோ பண்ணும்ல, கண்டிப்பா ஷால் போட்டு தான் போகணும். ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ல தான் போகணும். ஹாஃப் சாரி போடலாம், சாரி போடலாம். சல்வார் போட்டிருக்கீங்கன்னா அதுக்கு கண்டிப்பா ஷால் போடணும். பேண்ட் ஷர்ட் அதெல்லாம் அலௌடு கிடையாது. இங்க இவ்வளவு தூரம் நம்ம வந்துட்டோம், ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம உள்ள போகாம வெளியில வந்தா மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஸோ ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கும், சாமி கும்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸை வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி உள்ள நீங்க முன்னோட போயிட்டீங்கன்னா 1 hour ஆகும். நமக்கு அந்த கம்பார்ட்மெண்ட் அடைச்சு வச்சிருவாங்க. 45 minutes சொல்ல முடியாது. சீசன் டைம் எப்படி சொல்ல முடியும். 1 hour ஆகலாம். ஒன்னு எதுக்கு அடைச்சு வைக்காங்களா, இந்த திருப்பதி தேவஸ்தானத்துல வந்து நீங்க 1 மணி நேரம் உட்கார மாட்டீங்க. ஏன்னா நம்ம வந்து வைராக்கியம் பிடிச்ச ஆளு, என் வீட்டுக்காரி மாதிரி
1 மணி நேரம்னா 2 மணி நேரம் நமக்கு டைம் அப்படின்ட்டுருவாங்க. இந்த ஊர்ல இந்த திருப்பதி தேவஸ்தத்துல வந்து குறைஞ்சது வந்து 1 டே நைட் தங்கணும். அப்பதான் திருப்பதி பெருமாள் அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும். இது வந்து சந்திரனோட ஆதிக்கம் இருக்கனால சயின்டிபிக்கா பார்க்கும்போது நம்ம 1 டே தங்கணும். அதனால நம்ம 1 டே தங்க மாட்டோம். அதனாலதான் அவங்க எல்லாரும் கம்பார்ட்மெண்ட்ல போய் 1 ஹவரோ 2 ஹவரோ அடைச்சு வச்சிருவாங்க. அப்படியாச்சும் நம்ம பொறுமையா உட்கார்ந்து சந்திரனை வந்து நமக்கு அருள் கிடைக்குன்னு சொல்றதுனால. ஏன்னா திருப்பதி பெருமாள் வந்து சந்திரனோட ஆதிக்கம் உள்ளவர். அதனால யாரும் வந்து சயின்டிபிக் நினைக்க மாட்டாங்க. அதனாலதான் கம்பார்ட்மெண்ட்ல அடைக்காங்க. சில பேர் போனா திருப்பதி போனா அடைச்சு வச்சிருவாங்க. 2 மணி நேரம் ஆகும், 3 மணி நேரம் ஆகும் அப்படிம்பாங்க. ஆமா, இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்லணும். நிறைய பேர் கேட்பாங்க, என்ன ஆனா ஒன்னா திருப்பதி போயிடுறாரு, என்ன ஆனா ஒன்னா திருப்பதி போயிடுறாரு. ஆக்சுவலி என்ன நான் லேடிஸ் பொறுத்த வரைக்கும் தாய் வீடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, நமக்கு பிடிச்ச பிளேஸ் எதுன்னு கேட்டா அம்மா வீடை தான் சொல்லுவோம். சோ இவருக்கு தாய் வீடு எதுன்னு பார்த்தா திருப்பதியா தான் சொல்றாரு. இவருக்கு ஏதாவது மனசு ஒரு மாதிரி இருக்கு, ஹாப்பியா இருக்கோ சேடா இருக்கோ, பிசினஸ் நல்லா போகுதோ, என்னவா வேணா காரணமா இருந்தாலும் திருப்பதி போயிடணும். சோ ஒரு அம்மா வீடுன்னு நினைச்சு இவர் போறாரு. சோ நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல. ஃபர்ஸ்ட் கார்டு திருச்செந்தூர் முருகன், செகண்ட் கார்டு வந்து திருப்பதி. சோ இவருக்கு இஷ்ட தெய்வம் அப்படின்னு போயிட்டு 1 வீக்ல அங்க போயிருவேன். ஆமா, கண்டிப்பா திருச்செந்தூரும் இவர் போவாரு. சோ இவர் அடிக்கடி திருச்செந்தூர் திருப்பதி 12 மாசத்துல 8 மாசம் திருப்பதி வந்துட்டாலும் 12 மாசம் எல்லா ஊருக்கும் போயிருவேன். பழனி, திருச்செந்தூர், மருதமலை எல்லா ஊருக்கும் போயிருவேன். எங்க அண்ணாச்சி இருக்காரு, அவர் எங்கேயும் விட மாட்டேன். ஏன்னா அவர்தான் ஓனரு. எப்படி இந்த மலைக்கு வந்து ஓனரோ அவர் நமக்கு ஓனரு. ஆமா, அதனால இவர் கூட நாங்க 3 பேர் அவர் அப்பாயின்மெண்ட் எல்லாம் வர முடியாதுங்க. ஆமா, அப்பாயின்மெண்ட் மட்டும் அவர் பார்க்க முடியும். இவர் அப்பாயின்மெண்ட் நான் வர முடியாது. ஏன்னா தூங்கிடுவேன் வண்டியில. நாங்க எப்ப எந்த டிராவல் மதுரைக்கு போகணும்னா கூட ஃபர்ஸ்ட் இவருக்கு தான் போன் அடிப்பான். போன் அடிச்சேனே ஃப்ரீயானே கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம இதே பிளானே பண்றது. ஆமா, நான் தூங்கிடுவேன். போன் வந்துகிட்டு இருக்கோம் டென்ஷன். அதனால அப்பாயின்மெண்ட் அவர் வாங்கினா போடுவேன். அதனால நம்ம டிரைவர் இப்ப மெதுவாக போவாரு. வீட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போகும்போது நாங்க வீடியோ எடுத்து காமிக்கிறோம். அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்ல அது மாதிரி சரியான வேகத்துல போவாரு. விஜய் வந்து அந்த ஜீப்ல எப்படி த்ரிஷாவை வந்து காப்பாத்துறதுக்காக கூட்டிட்டு போவார். ஆனா வரும்போது பாத்தீங்கன்னா டவுன் பஸ் அப்படியே சைக்கிள் கேர பிந்திட்டு போயிருவாங்க. நீங்க எல்லாம் வண்டி வச்சிருக்காங்க அப்படின்றாங்க. அந்த மாதிரிதான். ஆனா சேஃப்டி பயங்கர சேஃப்டி. சொல்ல மறந்துட்டேன். திருப்பதியில மேல வந்து பூரி, தோசை எல்லாம் சூப்பரா இருக்கும். உண்மையிலேயே நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க ஃப்ரைட் ரைஸுமே நல்லா இருக்கும், வெஜ். ஆமா, அங்க எங்கேயும் ரெகுலரா ஒரு கடையில சாப்பிடுவோம். முடிஞ்சால் அந்த கடையும் நாங்க வீடியோ எடுக்கிறோம். சரியா, டைம் இருந்துச்சுன்னா எப்படி பாசிபிலிட்டிஸ்னு எங்களுக்கு தெரியல. டைம் கண்டிப்பா திருப்பதியில 300 டோக்கன் பார்த்து 1 ஹவர் உட்காந்துங்கன்னா அப்படியே உள்ள பாத்துட்டு இருந்தீங்கன்னா போகும்போது அந்த குரல் பார் இருக்கும். பெருமாள் அடிச்சது ஒரு இது பார் இருக்கும். அதை கும்பிடுங்க. உள்ள போய் கொடிமரத்தை கும்பிடுங்க. அடுத்து உள்ள பரமபத வாசல்ல கும்பிடுங்க. அப்படியே உள்ள பெருமாள் சொர்க்க வாசல்ல இருப்பாரு, அதையும் கும்பிட்டு தங்க கோயில் தங்க கிணறு அதை கும்பிட்டுட்டு அப்படியே பின்னாடி வந்து என்ன ஜடாயை வச்சுட்டு அப்படியே பேக் சைடு வந்தீங்கன்னா அந்த கோபுரத்துல வந்து திருப்பதி கும்பிடுறது பஸ் கிடையாது. மேல உள்ள அந்த தங்க கலசல் உள்ள பெருமாளை கும்பிட்டாதான் புண்ணியம். கோல்டன் கலர்ல கோபுரம் இருக்கும், தங்க கோபுரம் இருக்கும். அதுல வெள்ளியில அப்படி மார்க் பண்ணிருப்பாங்க. அந்த கோபுரம் வந்து வெள்ளியில எல்லா சைடும் கோல்டன்ல இருக்கும், ஒரு இதுல மட்டும் சில்வர்ல பண்ணிருப்பாங்க. சோ அங்கதான் பெருமாள் இருப்பாரு. உள்ளே ரொம்ப வேண்ட முடியலன்னா இங்க வந்து திருப்தியா வேண்டியது. ஏன்னா நம்ம சாமியை பார்த்தோன்னே வேண்டவே வராது. டக்குன்னு நம்மளே பிளாங்க் ஆகி இப்படிதான் நிப்போம். என்ன வேணும்னே தெரியாது, அழுகையா வரும், என்னென்னமோ பண்ணோம், என்ன வேண்டோம்னு தெரியாது. சோ சுத்தி வந்து மேல கோபுரத்துல பாத்தீங்கன்னா சில்வர்ல பெருமாள் இருப்பாரு. என்ன பிரார்த்தனை பண்ணணுமோ அங்க தாராளமா பண்ணிக்கலாம். உங்களோட காணிக்கை என்ன வச்சிருக்கீங்களோ அதையும் கொண்டு வந்து உண்டியல்ல போட்டுட்டு மறுபடியும் ரொம்ப அந்த இடத்துல ரஷ்ஷா தான் இருக்கும். ஸோ லைன்ல விடுவாங்க. விட்டுட்டு வெளியில வந்தோடனே நம்ம லட்டு வாங்கணும். லட்டு கவுண்டர்ஸ்க்கு முன்னாடியே என்ன வந்துடும்னா ஊதுபத்தி எல்லாம் விற்பாங்க. அந்த ஊதுபத்தி எல்லாம் எதுல பண்ணுவாங்கன்னா சாமிக்கு மாலை வருதுல, அந்த மாலையில இருந்து அந்த ஃபிளார்ஸ்ல இருந்து அதை காய வச்சு ஊதுபத்தி சாம்பிராணி அதெல்லாம் பண்ணுவாங்க. பக்கத்துல வந்து கிராமம் ஒண்ணு, அவங்களுக்கு கிராமம் இருக்கு. இந்த தேவஸ்தானத்துக்கு கிராமம் இருக்கு. ஆனா உள்ள நாட்டலோடு இந்த அதே மாதிரி திருப்பதி பெருமாள் போடுற மாலை வந்து யாரும் பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தாண்டி
அந்த மாலை டேம்ல போய் அந்த கிடக்கும். இங்க உள்ள பூ பூரா, மிச்சம் உள்ள பூ பூரா இந்த மாதிரி அவங்க ஒரு கிராமத்துக்கு கொண்டு போய் அங்க போய் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அது சிறுதுளி மாதிரி அங்க ஒரு தொழில் மாதிரி அவங்க ஊதுபத்தி, நாங்க போனது கிடையாது. கம்ப்யூட்டர் சாம்பிராணி அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டோம். சோ அது நாங்க எப்பயுமே வீட்டுக்கும் வாங்கிட்டு போவோம். நல்ல மனமாவும் இருக்கும். லட்டை வாங்கிட்டு So, திருப்பதி அங்க ஒரு சின்ன லட்டை சாப்பிட்டுட்டு பெரிய லட்டை அப்புறம் கொண்டு வந்துருவோம். பிரசாதம் சின்ன லட்டு கொடுப்பாங்க. அந்த சின்ன லட்டு அப்பயே சாப்பிட்டுருவோம். பெரிய லட்டை மட்டும் வாங்கிக்கொண்டு வந்து நாங்க எப்படின்னா கொடுத்தவங்களுக்கே திருப்பி திருப்பி ரிட்டர்ன் பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரு தடவை உங்களுக்கு கொடுத்துட்டோம். சோ எல்லாத்துக்கும் நம்ம பிரசாதம் கொடுக்கணும்ல. அதனால எங்களால முடிஞ்ச அளவுக்கு லட்டு எந்த அளவுக்கு நாங்க வாங்குறோமோ கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கறது, ஒரு 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 ரவுண்டிங்ல கொடுக்கறது, இப்படி சுத்தி வந்து மறுபடியும் இன்னொரு ரவுண்ட்ல கொடுப்போம் அந்த மாதிரி. சரி, இன்னைக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்றத இந்த வீடியோல பார்த்தோம். ஃபுல்லா பார்த்த எல்லாத்துக்குமே எங்களோட மனமார்ந்த நன்றிகள். அடுத்து நாங்க என்ன டவுட் வேணாலும் எனக்கு கேளுங்க. ஆனா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. இவருக்கு தான் எல்லா டீடைல்ஸும் தெரியும். அப்புறம் வந்து கணக்கு மட்டும் எழுதி வச்சிருப்பான். இது மத்த எது வேணா கேளுங்க. ரூபாய் வந்து 1000 கட்டிங்கன்னா மருதமனைக்கு 1000 பற்று அப்படின்னு எழுதிச்சிருவா. அப்பெல்லாம் எதை மாட்டேன். இவர் கிண்டல் பண்றேன். கொஞ்சம் சிக்கனமா இருக்கிறது நல்லா தானே. 2 பேருமே செலவாளியா இருந்தா என்ன பண்றது. சரி, நெக்ஸ்ட் திருப்பதியில நான் மலை ஏறனொட்டி என்ன வீடியோ அப்படின்றத நாங்க நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றோம். ப்ளீஸ் கீப் வாட்சிங். பாய். Bye.